Hi friends, welcome to Sabna's World. Learn Malayalam through Tamil. Day 30ல நம்ம homonyms பார்க்க போறோம். First part. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம அனுப்புற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போறது மலையாள homonyms, அதாவது ஒரே வார்த்தையை எப்படி பல்வேறு அர்த்தங்கள்ல பயன்படுத்துறாங்க மலையாளத்துல அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பொட்டி. இந்த பொட்டின்ற வேர்டை இப்படி உபயோகப்படுத்துகிறாங்கன்னு பார்க்கலாம். He burst into tears when he heard the news. செய்தி கேட்டதும் அவர் கண்ணீர் விட்டு அழுதார். நியூஸ் கேட்டதும் அவர் அழுதார், ரொம்ப வருத்தப்பட்டு அழுதார் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு மலையாளத்தில் வார்த்தை கேட்டபோல் அவன் பொட்டி கரைஞ்சு. வார்த்தைனா செய்தி, உங்களுக்கு தெரியும். கேட்டபோல் கேட்டதும் அவன் இல்லைனா அவருக்கு அத்தேகம் அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக அவன் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். பொட்டி கரைஞ்சு கண்ணீர் விட்டு அழுதார். பர்ஸ்ட் அப்படின்ற மீனிங்க்கு மலையாளத்தில் பொட்டி. He burst into tears when he heard the news. செய்தி கேட்டதும் அவர் கண்ணீர் விட்டு அழுதார். வார்த்தை கேட்டபோல் அவன் பொட்டி கரைஞ்சு. My glasses were broken yesterday. நேற்று என் மூக்கு கண்ணாடி இல்லைன்னா கண்ணாடி உடைந்து விட்டது. பொதுவாக நம்ம கண்ணாடி தான் சொல்லுவோம். நேற்று என் கண்ணாடி உடஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு மலையாளத்தில் இன்னலே என்டே கண்ணாடா பொட்டி. கண்ணாடிக்கு மூக்கு கண்ணாடிக்கு மலையாளத்தில் கண்ணடா. கண்ணாடி சாதாரணமாக மிரருக்கு கண்ணாடி தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் ஸ்பெக்ஸுக்கு அங்கே கண்ணடா அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இல்லை பொட்டினா புரோக்கன், உடைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு பொட்டி. பொட்டி போய் விட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, உடைந்து விட்டது உடைந்து போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு பொட்டி போய் அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். மை கிளாஸஸ் வேர் புரோக்கன் எஸ்டர்டே. நேற்று என் மூக்கு கண்ணாடி உடைந்து விட்டது. மலையாளத்தில் இன்னலே என்டே கண்ணாடா பொட்டி. ஹவு டிட் யூ பிரேக் யுவர் ஹெட். உங்கள் தலை இல்லைனா உங்கள் மண்டை எப்படி உடஞ்சிச்சு அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு மலையாளத்தில் எங்கனையானு நின்றே தலை பொட்டியது. எங்கனையானு எப்படி, ஹவு அப்படின்றதுக்கு பொருள்படும். நின்றே உன்னுடைய, தலை ரெண்டுமே ஒன்று தான். பொட்டியது உடஞ்சிச்சு, அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பொட்டியதுன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கும் பொட்டியது. எங்கனையானு நின்றே தலை பொட்டியது. ஹவு டிட் யூ பிரேக் யுவர் ஹெட். உங்கள் தலை எப்படி உடஞ்சிச்சு, உங்கள் மண்டை எப்படி உடஞ்சிச்சு, அதுக்கு மலையாளத்தில் எங்கனையானு நின்றே தலை பொட்டியது. த ஆப்ஜெக்ட் ஃபெல் ஃப்ரம் மை ஹேண்ட் அண்ட் ப்ரோக். அந்த பொருள் என் கையிலிருந்து கீழே விழுந்து உடைந்து போய்விட்டது. அந்த பொருள் என் கையிலேருந்து கீழே விழுந்து உடஞ்சி போச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு மலையாளத்தில் ஆ சாதனம் என்டே கையிலிருந்து தாழோட்டு வேணும் பொட்டி போய். கீழே போய் உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு பொட்டி போய். ஆ சாதனம் அந்த பொருள், அந்த சாதனத்துக்கு மலையாளத்தில் வஸ்து அப்படி கூட சொல்லுவாங்க. ஆ சாதனம் என்டே கையிலிருந்து தாழோட்டு வீணு பொட்டி போய், இல்லைனா ஆ வஸ்து என்டே கையில் நின்னும் வீணு பொட்டி போய். கையில் நின்னும், கையிலிருந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு வேர்டு தான் கையில் நின்னும். கையிலிருந்து தாழோட்டு வீணு இல்லைனா கையில் நின்னும் வீணு விழுந்து பொட்டி போய். பொட்டி ரெண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பொட்டின்னு யூஸ் பண்ணிக்கலாம், பொட்டி போயின்னு சொல்லலாம். பொட்டி போயினா உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு போயின்றது போச்சுன்றதுக்கு பொருள்படும். த ஆப்ஜெக்ட் ஃபெல் ஃப்ரம் எ ஹேண்ட் அண்ட் ப்ரோக். அந்த பொருள் என் கையிலிருந்து கீழே விழுந்து உடைந்து போய்விட்டது. ஆ சாதனம் என்டே கையிலிருந்து தாழோட்டு வேணு பொட்டி போய், இல்லைனா ஆ வஸ்து என்டே கையில் நின்னும் வேணு பொட்டி. த லெக் வாஸ் இன்ஜூர்ட் அண்ட் ப்ளீடிங். கால் அடிபட்டு ரத்தம் வந்துச்சு. அடிபட்டுன்றத சொல்கிறதுக்கும் மலையாளத்தில் பொட்டின்ற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. காலு பொட்டி சோர வന്നു. காலுக்கு காலு, பொட்டி அடிபட்டு அப்படின்றதுக்கு இன்ஜூர்டுக்கு பொட்டி, சோர வന്നു ரத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு சோர வന്നു. வந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு வന്നു. செய்தது அப்படின்னா செய்து அப்படின்னு சொல்லுவாங்க. சோரனா பிளட்டு. த லெக் வாஸ் இன்ஜூர்ட் அண்ட் ப்ளீடிங். காலு அடிபட்டு ரத்தம் வந்தது. காலு பொட்டி சோர வന്നു. அப்புறம் இந்த பொட்டியை வேறு விதமாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஷீ இஸ் இன்னசென்ட். அவள் ஒரு அப்பாவி, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, அவர் இன்னசென்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு மலையாளத்தில் அவள் ஒரு பொட்டியானு. இங்கே இன்னசென்ட் அப்படின்னு சொல்கிறதுக்காக பொட்டின்ற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வேர்டு எந்த இடத்துல எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அவள் ஒரு பொட்டியானு அப்படின்னா ஒன்றும் தெரியாத அப்பாவின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பொருள்படும். ஷீ இஸ் இன்னசென்ட். அவள் ஒரு அப்பாவி, அவள் ஒரு பொட்டியானு.
அடுத்து நம்ம பார்க்க போகிற வேர்டு வட்டு. வட்டுன்ற வேர்டு எங்கெல்லாம் எப்படிலாம் உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஆர் யூ மேட், உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, நீ என்ன லூஸா அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு மலையாளத்தில் நின்று தலைக்கு வட்டானோ. தலைக்கு அப்படின்னா உன் தலைக்கு பைத்தியமா அப்படின்றதான் பொருள்படுற மாதிரி தான் அங்கே பேசுவாங்க. நின்று தலைக்கு வட்டானோ அப்படின்னா உனக்கு என்ன பைத்தியமா. வட்டுனா எங்கே பைத்தியன்றதுக்காக பொருள்படும். ஆர் யூ மேட், உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, நின்ற தலைக்கு வட்டானோ. ஐ லைக் டு ப்ளே கிளாஸ் மார்பிள். கோலி சொல்லுவோம்ல, கோலிக்கு அங்கே வட்டுன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. கோலி விளையாட ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு மலையாளத்தில் வட்டு களிக்கான் கொதியாகுன்னு. கோலிக்கு அங்கே வட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. களிக்கான் அப்படின்னா விளையாடுறதுக்கு, கொதியாகும் தான் ஆசையாக இருக்குது. இப்போ வட்டு பார்த்திங்களா பைத்தியம் அப்படின்றதுக்கு யூஸ் ஆகும். கோலின்ற வார்த்தைக்கும் அந்த வட்டு உபயோகப்படுத்துகிறாங்க. அதனால் எந்தெந்த வேர்டு எங்கெங்கே உபயோகப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஐ லைக் டு ப்ளே கிளாஸ் மார்பிள். கோலி விளையாட ஆசையாக இருக்குது. வட்டு களிக்கான் கொதியாகுன்னு. கொதினா ஆசை, வட்டு களிக்கான் கொதியாகுன்னு. தேர்ட் பார்த்தீங்கன்னா முட்டி, முட்டு. கால் முட்டிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வேர்டு அங்கே எங்கெல்லாம் எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஐ வாஸ் ஷார்ட் ஆஃப் பிரெத் ஆஃப்டர் ரன்னிங். ஓடியதால் மூச்சு திணறியது. ஓடினால எனக்கு மூச்சு முட்டிச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு மலையாளத்தில் ஓடியதனால் சுவாசம் முட்டி. ஓடினால சுவாசம்னா மூச்சு, முட்டினா திணறியது அப்படின்றதுக்கு பொருள்படும். ஓடியதினால் சுவாசம் முட்டி. ஐ வாஸ் ஷார்ட் ஆஃப் பிரெத் ஆஃப்டர் ரன்னிங். ஓடியதால் மூச்சு திணறியது, ஓடியதினால் சுவாசம் முட்டி. someone knocked on my door. யாரோ என் கதவை தட்டினார்கள். யாரோ வீட்டு கதவை தட்டினாங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு மலையாளத்தில் ஆரோ, யாரோன்னு சொல்கிறதுக்கு ஆரோ, யானை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆனை அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இங்கே யாரோனா ஆரோ, எண்டே அப்படின்னா என்னுடைய, வாதிலில் கதவை, தட்டினார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு முட்டி. இங்கே திணறியதுக்கும் முட்டின்னு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தட்டினார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் முட்டின்ற வார்த்தை உபயோகப்படுத்துகிறாங்க. ஆரோ எண்டே வாதிலில் முட்டி. யாரோ என் கதவை தட்டினார்கள். someone knocked on my door. யாரோ என் கதவை தட்டினார்கள். ஆரோ எண்டே வாதிலில் முட்டி. இட்ஸ் லைக் அ ரோலர் கோஸ்டர் ரைட். உங்கள் வாழ்க்கை எப்படிங்க போகுது அப்படின்னு சொன்னால் ஏதோ முட்டி மோதி போயிட்டுருக்குங்க, ஏதோ போகுது, அது பாட்டுக்கு போகுது அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுக்கு மலையாளத்தில் அங்கனே தட்டியும் முட்டியும் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. தட்டியும் முட்டியும்னா ஏதோ முட்டி மோதி போயின்ட்டுருக்கு அப்படின்றதுக்கு பொருள்படுறான வார்த்தை. தட்டியும் முட்டியும் போகணும். அங்கனே தட்டியும் முட்டியும் போகணும், ஏதோ முட்டி மோதி போயின்ட்டுருக்கு. இட்ஸ் லைக் அ ரோலர் கோஸ்டர் ரைட். ஏதோ முட்டி மோதி போயின்ட்டுருக்கு, ஏதோ முட்டி மோதி போயிட்டுருக்குப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கனே தட்டியும் முட்டியும் போகணும். ஐ ஆம் டன், ஐ ஆம் டெஸ்ப்ரேட். எல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்கு வெறுத்து போயிட்டேன், சலிச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு மலையாளத்தில் என்னைக்கு சைகெட்டு, இல்லைனா என்னைக்கு மதியாகி, இல்லைனா பொருதி முட்டி. இப்போ வெறுத்து போயிட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு மலையாளத்தில் பொருதி முட்டின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முட்டின்ற வேர்டு பொருதியோட சேர்ந்து பொருதி முட்டி அப்படின்னு ஆகி வெறுத்து போயிடுச்சுன்ற வார்த்தை உருவாகுது. நான் சலிச்சு போயிட்டேன், எனக்கு வெறுத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னைக்கு சைகெட்டு, இல்லைனா என்னைக்கு மதியாகி, எனக்கு போதுன்னு ஆயிடுச்சு, சீன் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம்ல, அதான் சைகெட்டு. எனக்கு மதியாயினா எனக்கு போதுன்னு ஆயிடுச்சு. பொருதி முட்டி அப்படின்னா எனக்கு வெறுத்து போயிடுச்சு. ஐம் டன், ஐம் டெஸ்ப்ரேட். நான் சலிச்சு போயிட்டேன், எனக்கு வெறுத்து போயிடுச்சு. மலையாளத்தில் இன்னைக்கு சைகட்டு, இன்னைக்கு மதியாகி, இல்லைனா இன்னைக்கு பொருதி முட்டி. லெட் மீ கிவ் இட் எ ட்ரை. நான் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பார்க்கவா, நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கவா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு மலையாளத்தில் ஞான ஒன்று முட்டி நோக்கட்டே. இங்கே முட்டின்ற வேர்டு நம்ம ஸ்லாங்காக வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கவா, ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பார்க்குறேனே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்லாங்காக யூஸ் பண்ணுற மலையாள வார்த்தை முட்டி நோக்கட்டே. லெட் மீ கிவ் இட் அ ட்ரை. நான் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பார்க்கவா, ஞான் ஒன்று முட்டி நோக்கட்டே. எஸ்டர்டே ஐ மெட் ரேண்டம்லி, ஏன்னா கோயின்சிடென்ட்லி, நான் நேற்று வந்து அவளை எதாச்சியாக பார்த்தேன், எதாச்சியாக அவளை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லுவாள், அதுக்கு மலையாளத்தில் ஞான் இன்னலே அவளை யாதிருஷிகமாயி கண்டுமுட்டி. எதாச்சியா அப்படின்னு சொல்கிறதுக்கு மலையாளத்தில் யாதிருஷிகமாயி, கண்டுமுட்டினா சந்தித்தேன். இங்கே முட்டி வந்து கண்டுவோட சேர்ந்து பார்த்துட்டேன், சந்தித்தேன் அப்படின்றதுக்கு பொருள்படுறது மாதிரி வருது. எஸ்டர்டே ஐ மெட் ரேண்டம்லி, இல்லைனா கோயின்சிடென்ட்லி, நேற்று நான் அவளை எதேச்சையாக சந்தித்தேன். மலையாளத்தில் ஞான் இன்னலே அவளை யாதிருஷிகமாயி கண்டுமுட்டி. யாதிருஷிகம்னா எதேச்சையா, யாதிருஷிகமாயி கண்டுமுட்டி. ஞான் இன்னலே அவளை
യാദൃശ്ചികമായി കണ്ടുമുട്ടി. ஐ ஸ்ட்ரகிள் எ லாட் ஃபார் இட். நான் அதுக்காக ரொம்ப போராடினேன், அதுக்காக நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏதோ ஒரு பொருள் கிடைக்கிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்காக நான் ரொம்ப போராடினப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு மலையாளத்தில் ഞാൻ അതിനു വേണ്ടി ഒരുപാട് ബുദ്ധിമുട്ടി. ഒരുപാடுனா ரொம்ப அப்படின்னு சொல்கிறதுக்கு பொருள்படும். புத்திமுட்டினா போராடினேன், ரொம்ப ட்ரை பண்ணேன் அப்படின்றதுக்கு பொருள்படுற வார்த்தை. இங்கே முட்டி புத்தி அப்படின்ற வேர்டோடு சேர்ந்து புத்திமுட்டி போராடினேன் அப்படின்றதுக்கு பொருள்படுற மாதிரி வார்த்தை வருது. ഞാൻ അതിനായി ഒരുപാട് കഷ്ടപ്പെട്ടു அப்படி கூட சொல்லலாம். ஐ ஸ்ட்ரகிள் எ லாட் ஃபார் இட். நான் அதுக்காக ரொம்ப போராடினேன். ഞാൻ അതിനു വേണ്ടി ഒരുപാട് ബുദ്ധിമുട്ടി. இல்லைனா ഞാൻ അതിനായി ഒരുപാട് കഷ്ടപ്പെട്ടു. அட் ஃபர்ஸ்ட் இட் வாஸ் டிஃபிகல்ட் டு சே ஸோ. முதல்ல அப்படி சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுப்பா, முதல்ல அப்படி பதில் சொல்கிறதுக்கு எனக்கு மனசு சங்கடமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு மலையாளத்தில் അങ്ങനെ പറയാൻ ആദ്യം ബുദ്ധിമുട്ടായി പോയി. இங்கேயும் அது மாதிரி தான், புத்திமுட்டுனா கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்றதுக்கு, முட்டு அப்படின்னா இருந்துச்சு அப்படின்றதுக்கு பொருள்படுற மாதிரி ஒரு ஜாயின்ட் வேர்டு புத்திமுட்டாய் போய். അങ്ങനെ പറയാൻ அப்படி சொல்கிறதுக்கு ஆத்தியம்னா முதல்ல, புத்திமுட்டாய் போய் கஷ்டமாக இருந்துச்சு. அட் ஃபர்ஸ்ட் இட் வாஸ் டிஃபிகல்ட் டு சே ஸோ. முதல்ல அப்படி சொல்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. അങ്ങനെ പറയാൻ ஆத்தியம் புத்திமுட்டாய் போய். டோன்ட் கிளாஷ் வித் மீ. என்கிட்ட மோதி பார்க்காத, என்கிட்ட தகராறுக்கு வராது அப்படிலாம் சொல்லுவோம்ல, என்ன சீண்டி பார்க்குறியா அப்படிலாம் கோவத்தில் சொல்கிற வார்த்தை. அதுக்கு மலையாளத்தில் என்னோடு முட்டான் வரலே, இல்லைன்னா ஏற்று முட்டருது. முட்டான் வரலைன்னா மோதி பார்க்காத, ஏற்று முட்டருது அப்படின்னா கூட மோதி பார்க்காதன்றதுக்கு பொருள்படும். என்னோடு முட்டான் வரலே இல்லைனா என்னோடு ஏற்று முட்டருது. ஏற்று முட்டருது, அருதுனா பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு பொருள்படுற வார்த்தை. டோன்ட் கிளாஷ் வித் மீ, என்கிட்ட மோதி பார்க்காத, என்னோடு முட்டான் வரலே இல்லைனா என்னோடு ஏற்று முட்டருது. ஐ ஸ்லிப்ட் அண்ட் இன்ஜூர்ட் மை நீ. நான் வழுக்கி விழுந்து என் கால் முட்டியை உடச்சிக்கிட்டேன், இல்லைனா என் முட்டியில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு மலையாளத்தில் ഞാൻ വഴുതി വീണ് എൻ്റെ കാൽമുട്ടിന് മുറിവേറ്റ്, இல்லைனா ഞാൻ വഴുതി വീണ് എൻ്റെ മുട്ട് പൊട്ടി. ഞാൻ വഴുതി വീணுனா நான் வழுக்கி விழுந்து, ஸ்லிப்பாகி, എൻ്റെ என்னோட கால்முட்டின்னு கால்முட்டிக்கு முறிவேற்றுனா அடிபட்டுருச்சு, இன்ஜுரின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பொருள்படுறோம். ஐ ஸ்லிப்ட் அண்ட் இன்ஜூர் மை நீ. நான் வழுக்கி விழுந்து என் கால் முட்டியை உடச்சிக்கிட்டேன், இல்லைனா நான் வழுக்கி விழுந்து என் முட்டியில் அடிபட்டுருச்சு. அதுக்கு மலையாளத்தில் ഞാൻ വഴുതി വീണു എൻ്റെ കാൽമുട്ടിന് മുറിവേറ്റ്, இல்லைனா ഞാൻ വഴുതി വീണു എൻ്റെ முட்டு பொட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா மாற்றம். இந்த வேர்டு மலையாளத்தில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹேவ் யூ நோட்டீஸ் அ சேஞ்ச் இன் யூ பிஹேவியர். அவளுடைய நடத்தையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் கவனித்தீர்களா? அவள் பிஹேவியரில் ஏதாவது ஒரு சேஞ்ச் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு இந்த மாற்றத்துக்கு இங்கே இந்த மாற்றம் உபயோகப்படுத்துகிறாங்க. அவளுடைய பெருமாற்றத்தில் ஒரு மாற்றம் நீங்கள் ശ്രദ്ധിച്ചായിരുന്നോ. ശ്രദ്ധിച്ചാன்னா கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கு பொருள்படும். அவளுடைய நடத்தைனா அங்கே பெருமாற்றத்தில் நடத்தையில் ஒரு மாற்றம் நீங்கள் ശ്രദ്ധിച്ചായിരുന്നോ, கவனித்தீர்களா அப்படின்னு சொல்கிறதுக்கு ശ്രദ്ധിച്ചായിരുന്നோ. ஹேவ் யூ நோட்டீஸ்ட் அ சேஞ்ச் இன் யுவர் பிஹேவியர். அவளுடைய நடத்தையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் கவனித்தீர்களா? அவளுடைய பெருமாற்றத்தில் ஒரு மாற்றம் நீங்கள் ശ്രദ്ധിച്ചായിരുന്നോ. லெட் மீ சேஞ்ச் திஸ் ட்ரெஸ். நான் இந்த உடையை மாற்றிட்டு வரவா, அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரவா அப்படின்னு கேட்கறதுக்கு மலையாளத்தில் ஞான் ஈ வஸ்திரம் இல்லைனா உடுப்பு மாறிட்டு வரட்டே, இல்லைனா மாற்றிட்டு வரட்டே, இல்லைனா மாறட்டே. இங்கே மாற்றிட்டு மாறட்டே அப்படிலாம் சேஞ்ச் பண்ணவா அப்படின்றதுக்கு பொருள்படும். லெட் மீ சேஞ்ச் திஸ் ட்ரெஸ். நான் இந்த உடையை மாற்றிட்டு வரவா, நான் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மலையாளத்தில் ஞான் ஈ வஸ்திரம் மாறிட்டு வரட்டே, இல்லைனா உடுப்பு மாறிட்டு வரட்டே, மாற்றிட்டு வரட்டே, இல்லைனா மாறட்டே. கடைசியாக பி கேர்ஃபுல் வென் ட்ரான்ஸ்ஃபரிங் மணி. பணத்தை மாற்றும் போது கவனமாக இருங்கள். பணப்பட்டுவாடா பரிவர்த்தனை செய்யும்போது கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு மலையாளத்தில் பணம் கைமாற்றம் செய்யும்போல் சூக்ஷிக்குக அப்படின்னா கவனமாக இருங்க. பணத்துக்கு பணம் தான், பைசா காசு அப்படின்னா பைசா அப்படி கூட யூஸ் பண்ணுவாங்க. கைமாற்றம் செய்யும்போல் அப்படின்னா மாற்றும் போது, செய்யும்போது சூக்ஷிக்குக கவனமாக இருங்க. பி கேர்ஃபுல் வென் ட்ரான்ஸ்ஃபரிங் மணி. பணத்தை மாற்றும் போது கவனமாக இருங்கள். பணம் கைமாற்றம் செய்யும்போல் சூக்ஷிக்குக. மீதி ஹோமோனிம்ஸை நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கொஷின்ஸும் சஜஷன்ஸும் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.